வணக்கம் நண்பர்களே. இன்று உலக உறக்க தினம், தூக்க தினம். தூக்கம், உறக்கம் என்று அழைக்கப்படுகிற மனிதனுடைய ஓய்வு நேரம், உடல் ஓய்வெடுத்துக் கொள்ளும் நேரம். ஆனால் குறைவாக தூங்க வேண்டும், இவ்வளவு மணி நேரம் தூங்க வேண்டும், அந்த சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று பல வழிகளில் இந்த உறக்கம் வகைப்படுத்தப்படுகிறது. இப்படி இந்த தூக்கத்தின் முக்கியத்துவம் என்ன, இந்த தூக்கம் குறைவதால் ஏற்படும் பக்க விளைவுகள் என்ன, அது உடலினுடைய எந்தெந்த பாகங்களை பாதிக்கிறது, அது எப்படி மனிதனுடைய வாழ்வியலை மாற்றுகிறது, இதை குறித்த மருத்துவ விழிப்புணர்வு பதிவு தான் இந்த வீடியோ. இதை கடைசி வரைக்கும் விடாமல் பாருங்கள். ஆரோக்கியமாக நம்ம வாழ்வதற்கு தூக்கம் அவசியம். தூக்கம் அப்படிங்கிறது உடல் மற்றும் மூளையினுடைய ஓய்வு நிலையாக மருத்துவர்கள் கருதுகிறாங்க. பீனியல் கிளாண்ட் அப்படின்னு மூளையில் இருக்க ஒரு பகுதி தான் அது. அந்த பகுதி சுரக்கும் மெலடோனின் அப்படிங்கிற ஹார்மோன் நாம் தூங்குவதற்கான வேலையை செய்யுது. இது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா இட்ஸ் எ காமன் மெடிக்கல் ஃபேக்டர்ஸ். பொதுவாகவே மருத்துவ கட்டுரைகளில் எளிமையான விஷயங்களை குறிப்பிடும்போது இதை குறிப்பிட்டிருப்பாங்க. மார்ச் 2வது வெள்ளியில் தான் இந்த தூக்க தினம் கடைபிடிக்கப்படுகிறதா மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அன்றாட வாழ்வில் அலைபேசியினுடைய பயன்பாடு, அதாவது நம்ம எந்த அளவுக்கு மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறோமோ அது நம் உணர்வு நிலை, நம்மளுடைய மனம், எண்ணம் மூளை செயல்படும் விதம் எல்லாத்தையுமே அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறது உண்மை. அப்போ அலைபேசியினுடைய பயன்பாடு பெருமளவு இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. எல்லாமே ஆன்லைன். இதில் தவிர்க்க முடியாதது இருக்குது. நான் குற்றச்சாட்டும் துணியில் நான் சொல்லலை. தவிர்க்க முடியாதது இருக்குது. என்ன, படிக்கணும். கல்வி இப்போ இதில் தான் இருக்குது. ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இருக்குது. ஸோ லேப்டாப், டேப்லெட் இதெல்லாம் பயன்படுத்துறதுனால அதிலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் பீனியல் கிளாண்டை பாதிக்குது. எது, இந்த மெலடோனின் அப்படிங்கிற அந்த ஹார்மோனை சுரக்கக்கூடிய அந்த இடத்தை போய் பாதிக்கிறதா மருத்துவர்கள் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அப்போ மெலடோனின் ஹார்மோன் சுரப்பு குறைந்தால் தூக்கம் தடைபடும். உடலுக்கு போதுமான சரியான தூக்கம் இல்லைன்னா தூக்கத்தின் போது உடலில் ஏற்படும் மெட்டபாலிசம்னு சொல்கிறாங்க. அதாவது உடல் இயங்கும் விதம், அந்த செயல்பாடு பாதித்து கொழுப்பு சத்து அதிகரித்து உடல் எடை அதிகரிக்குது. எப்படி பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று சார்ந்து வருது அப்படின்னு. தூக்கம் குறையிறதுனால என்னென்ன பாதிப்புகள் கடைசியில் உடல் எடை பாதிக்குது. உலகளாவிய ஆய்வுப்படி 16% பெரியவர்களுக்கு தூக்கமின்மை இருக்கிறதா ஒரு ஆய்வுகள் குறிப்பிடுது. 16%னா அது எந்த நாட்டில் இருக்குன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் அது மாறுபடும். அது வயது, வேலை, நாடு மற்றும் பல்வகையில் அது மாறுபடுது. அப்படி வெளிநாட்டோடு ஒப்பிடும்போது இந்திய பெண்களோட தூக்கம் தான் 30லேருந்து 60 நிமிடங்கள் குறைவாக இருக்கிறதா ஆய்வுகள் சொல்லுது. பெண்களுக்கு, ஆண்களுக்கு இல்லை. பெண்களுக்கு 30லேருந்து 60 நிமிடம். அது ஏன் பெண்களுக்கு குறைவாக இருக்குன்னா, பெண்கள் தூக்கத்தையோட அவசியத்தை உணராமல் பலவிதமான ஒரு குடும்ப கவலைகள், வேலைப்பளு, பல்வேறு அவங்களுக்கு பெண்களுக்கே உரிய பல்வேறு மனநல பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள்னு நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த சிந்தனை காரணமாக தூங்கும் நேரம் குறையுது. அப்போ அவங்க தான் தூக்கத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு மருத்துவ ஆய்வு. தூக்கம் குறைந்தால் உறங்கும் நேரம் குறைந்து அப்போதைய மனநிலை, கால அளவை பொறுத்து ஏற்படும் முரண்பாடுகள், இதனால் தூக்கமின்மை வரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சேலஞ்சஸை சந்திக்கும் போது அந்த முரண்பாடுகள் இருக்கும். முதல் நாள் நல்லா தூங்குவாங்க, 2வது நாள் குறைவாக தூங்குவாங்க, அப்புறம் 2 நாளைக்கு தூங்கவே மாட்டாங்க. இப்படி இது மாறுபட்டுக்கிட்டே வரும் அப்படின்னு. ஸோ இது மூச்சுக்குழாய் சுவாசம், இந்த தூக்கமின்மை வர்றதுனால மூச்சுக்குழாயில் ஏற்படுற சுவாசம் தடைபட்டு மூச்சு நின்று போகும் நிலை, ஸ்லீப் அப்னியா அப்படின்னு சொல்கிறாங்க, அது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தூக்கத்தின் போது மூச்சு மையத்தினுடைய செயல்பாடு தற்காலிகமாக நிறுத்தப்படும். தூங்கும்போது எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீத்திங் டைம் குறைவாக தான் இருக்கும். என்ன காரணம்னா மற்றதுகளில் உடல் கவனம் செலுத்துது, சப்கான்சியஸ். ஸோ கால்களில் தளர்ச்சி, இது குறைஞ்சதுன்னா, இந்த தூக்க நேரம் குறைஞ்சதுன்னா கால்களில் தளர்ச்சி ஏற்படும், ஒரு விதமான சோர்வு இருக்கும், வலியுடன் பகலில் அதிக சோர்வாக இருக்க வேண்டியிருக்கும். வலியும் இருக்கும், பகலில் அதிக சோர்வு இருக்கும், தூக்கம் வரும் உணர்வு அதிகமாக இருக்கும் பகல்லையே. ஸோ உதாரணமாக நார்கோலெப்சி அப்படின்னு ஒரு மருத்துவ வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இந்த நார்கோலெப்சி அப்படிங்கிறது என்னன்னா, திடீர்னு பகலில் தூக்கம் வர்ற நிலை திடீர்னு தூக்கம் வர்றது, டயர்டாகி அப்படியே இதாகி கண்ணு சரி அப்படிலாம் அந்த படிப்படியான நிலையெல்லாம் இல்லை, திடீர்னு தூக்க நிலை, இதுதான் நார்கோலெப்சி. அப்போது இந்த நார்கோலெப்சிங்கிறது வர்றதுக்கான காரணம் தூக்கம் குறையிறது.
சரி, இந்த கொரட்டை விடுறதுன்னு சில பழக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே ஆழ்ந்த உறக்கம் இல்லைன்னு தான் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அது ஏற்கனவே நிறைய கட்டுரைகள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. தூக்கத்தின் போது மூக்கு, கழுத்து அல்லது தொண்டை பகுதியில் தடை ஏற்படுவதால் காற்றுப்பாதை குறுகுகிறது, மூச்சுக்குழாயில் உள்ள திசுக்கள் அதிர்வடை வர்றதுனால அந்த கொரட்டை ஒலி உண்டாகிறதா மருத்துவர்களுடைய ஆய்வாக இருக்குது. அப்போ ஓஎஸ்சி குறைபாடு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த ஓஎஸ்சி குறைபாடு இருக்குதா, கொரட்டை கண்டுகொள்ளாமல் விட்டால் ஸ்லீப் அபீனியா, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஸ்லீப் அபீனியானா என்னென்ன இருக்கும்னு, கால்கள் தளர்ச்சி, பகல்லையே தூக்கம் வர்றது, சோர்வாக இருக்கிறது, இந்த ஸ்லீப் அபீனியாவுக்கு போயிருந்தோம். மூச்சுக்குள்ளே பாதித்து மூச்சு நின்று போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுன்ற நிலை சொன்னோம் இல்லையா, அந்த நிலையை கொண்டு போயிடும். எது இந்த ஓஎஸ்ஐ குறைபாடு இருந்ததுன்னா, இது ஏற்படும் போது இதய துடிப்பு அதிகரித்து மூச்சு திணறல் உண்டாகி சில நேரங்களில் மாரடைப்பு உண்டாகவும் வாய்ப்பு இருக்குது. காலையில் எழுந்தவுடன் தலைவலி, தொண்டை வறட்சி, தாகம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் இதனுடைய இந்த ஓஎஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதோட அறிகுறி. அப்போ நாள் முழுவதும் சோர்வாக இருக்கும், வேலையில் கவனச்சிதறல் ஏற்பட்டு எதுலையுமே ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு சூழல் உருவாகும். இந்த அறிகுறிகள் இருந்தால் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அபீனியா, ஓஎஸ்ஏ அப்படிங்கிறது அதான், அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா இருப்பதை உறுதி செய்து மருத்துவ ஆலோசனை பெறணும்னு சொல்கிறாங்க. உடல் எடை கூடும், சரியான தூக்கம் இல்லாட்டாலும் உடல் எடை கூடும். உடல் எடை அதிகரிப்பதால் இரத்த அழுத்தம், சுவாச பிரச்சனை, இருதய நோய், இந்த படபடப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அனக்ஸ்டி, அது கல்லீரல் குறைபாடு, லிவரை பாதிக்கிறது, மன அழுத்தம் ஏற்படுறது, இரவில் நீண்ட நேரம் விழித்திருக்கிறதுனால அறிவு வளர்ச்சி குறைபாடு கூட ஏற்படும், நினைவுத்திறன் குறைபாடு ஏற்படும். பாருங்கள், தூக்கத்தினால என்னென்ன விளைவுகள் ஏற்படுங்கிறத நான் இவ்வளோத்தையும் சொல்கிறேன். படிப்பு, வேலை, குடும்ப பிரச்சனை அப்படிங்களால உருவாகிற மன அழுத்தம், மன இறுக்கம், அதீத கவலை, எதையோ ஒரு சிந்தனையை குறித்து அதீத கவலைப்படுறது, பயம், ஓஎஸ்ஐ பிரச்சனைகளை வரலாம். இதனால் ஓஎஸ்ஐ பிரச்சனை வரலாம். அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அபீனியா அதான் ஓஎஸ்ஐ. சில வகையான மருந்துகளை உட்கொள்வதால் ஏற்படும் பக்க விளைவுகளும் கூட இந்த மாதிரி இது காரணமாக இருக்கலாம். ஷிஃப்ட்டில் வேலை செய்வாங்க, காலை, மாலை, இரவு, அப்படி ஷிஃப்ட்டில். இது தூக்க அலர்ச்சின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஒழுங்கில்லாத தூக்க நேரங்களுக்கு வந்துடுறாங்க. ஸோ இதனால் ஏற்படுற முரண்பாடு, தைராய்டு, ஆஸ்துமா பிரச்சனை, இருதய நோய் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு ஓஎஸ்ஐ பாதிப்பு அதிக அளவில் ஏற்படும். வயது மூப்பின் காரணமாக கூட ஏற்படலாம். ஸோ தூக்கத்திற்கான வழிகள், படுக்கை அறையை இது சரி எப்படி தூக்கத்தை வர வச்சுக்கிறது, படுக்கை அறையை தூங்குவதற்கான இடமாக மாற்றுவது பயன்படுத்தணும். அங்கே டிவி இருக்கக்கூடாது, ரேடியோ இருக்கக்கூடாது, ஃபோன் இருக்கக்கூடாது. விழிக்கும் நேரத்தை முறைப்படுத்திடணும். இத்தனை மணிக்கு தூங்கணும், இத்தனை மணிக்கு முடிக்கணும். அப்போ தூங்குவதற்கு முன் காப்பி, டீ எல்லாம் குடித்தோம்னா அது அந்த இதை பாதிக்கும். தூங்குவதற்கு 4 மணி நேரத்துக்கு முன்னால் கம்ப்யூட்டரு, அலைபேசி, லேப்டாப், டிவி எல்லாத்தையும் பார்க்க நிறுத்திடும். இது காலங்காலமாக சொல்லிட்டு வர்றது தான். ஆனால் பயன்படுத்தலைன்னா இந்த தூக்க தினத்தில் இதை சொன்னால் இன்னும் கொஞ்சம் குறைக்கும் அப்படிங்கிறதுனால இதை நம்ம மருத்துவ விழிப்புணர்வாக சொல்கிறோம். தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, மன அழுத்தத்தை குறைக்கும் தியானம், சுவாச பயிற்சி இதெல்லாம் மேற்கொண்டிங்கன்னா சீரான உறக்கத்தில் உடலின் அனைத்து உறுப்புகளும் ஆக்சிஜன் கிடைத்து ஆரோக்கியமான உடலை பெறலாம். ஸோ நீங்கள் அதாவது சீரான தூக்கம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பலனை கொடுக்குது பாருங்கள். உடல் முழுவதும் இருக்கக்கூடிய பாகங்கள், உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு தேவையான அமைப்புகள் எல்லாத்தையும் மிக ஆரோக்கியமான ஒரு உடலை கொடுக்கறது இந்த தூக்கங்கிற அடிப்படை விஷயம்தான். ஸோ அதனால் தூக்கத்தை அதிகமாக தூங்கினால் ஒரு பாட்டு கூட உண்டு, கொண்ட கடமையில் தூங்கியவன் முதல் இழந்தான், புகழ் இழந்தான், அப்படி பணத்தை இழந்தான், அப்படியெல்லாம் நிறைய அந்த வரிகள் வரும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டில். ஆனால் சில பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொல்லாத வேலையெல்லாம் தூங்குதப்பா அப்படின்னு முடியும். ஆனால் தூக்கம் அளவாகவும் இருக்க வேண்டும் என்பது அந்த பாட்டுக்கு நீங்கள் இணையாக புரிஞ்சுக்குங்க. தூங்காதே தம்பி தூங்காதே அப்படிங்கிற பாட்டோடு இதையும் சேர்த்து புரிஞ்சுக்குங்க. இதுதான் நம்முடைய வேண்டுகோள். தொடர்ந்து மருத்துவ விழிப்புணர்வு வீடியோக்களை பெறலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம். நன்றி.